ஹாய் வணக்கம். வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான கடாய் பலவர் தான் பண்ண போகிறோம். சன்னா பலவன்னு சொல்லுவாங்க, அதான் செய்யலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 குழிக்கொடியோட எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதே போல் 2 வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 லவங்கம் சேர்த்துருக்கலாம். அதே போல் 2 ஸ்பூனோட நம்ம சோம்பு சேர்த்துருக்கேன். ஒரு குழிக்கண்டியோட இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாங்க. அதே போல் ஒரு 3 ஸ்பூனோட காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வேக வச்சுருக்கு சன்னாவை அது கூட நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வச்சு நல்லா வதக்கணும்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம இது பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம், ஜீரக சம்பா ரைஸ்லையும் செய்யலாம், இல்லை நார்மலாக நம்ம சமைக்கக்கூடிய ரைஸில் கூட செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதை நல்லா நல்லா வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இந்த கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணுங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ஒரு 250 ml தயிர் சேர்த்துக்கிறேன் நான். நம்ம எவ்வளோ தயிர் சேர்க்கணுமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதம் பல இருக்கும். அதே போல் ரொம்ப சுவையாக கூட இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டே இருக்குது. நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு 1/4 கட்டோட கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் புதினாவும் சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம வீட்டில் கஸ்தூரி மேத்தி இருந்தால் ஒரு 2-3 சிட்டிக்கை சேர்த்துக்கலாம். ரொம்ப நறுமணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்கிட்டோம். கூட நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா கொச்சா ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படியே ஃபாஸ்ட்டாக செய்தோம்னா நல்லா இருக்காது. பொறுமையாக ஸ்லோ சிம்மில் வச்சு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இது ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு பேச்சுலர்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதை ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு உணவு இது. பாருங்கள், நான் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஜீரக சம்பா தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஒன்று போல் நல்லா கலந்து விட்டோம்னா எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஆகிட்டு நல்லா கொதி ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சுவையான சன்னா பலவு ரெடி ஆகிடும். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லும் போதே வாயெல்லாம் ஊறுது எனக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் சரி. அதே போல் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னென்னாக்கா நான்வெஜ் சிக்கன் மட்டன் சேர்க்காத பிரியாணி தான் சொல்லலாம். பாருங்கள், ரைத்தா பண்ணியிருக்கேன். கூடவே சன்னா ரைஸ் பலாவும் ரெடியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம செய்யலாம். நீங்களே செய்து பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்ததற்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஹாவ் அ கிரேட் டே. ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம இந்த மாதிரி பலவெல்லாம் செய்யும்போது அரிசி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இடையில வதக்கிட்டோம்னாக்கா இந்த அரிசி குழையாம ரொம்ப சூப்பராக விரையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு நல்ல டிப்பாக இருந்தது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு எனக்கு தோணுச்சுங்க. உங்களுக்கும் பிடிக்குங்க. ஹாவ் அ கிரேட் டே.